எல்லாருக்கும் வணக்கம். தடபுடலான சீ ஃபுட் விருந்து, மீன் குழம்பு, நண்டு வறுவல், இறால் தொக்கு அண்ட் அப்புறமா மீன் வறுவல், இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒன்று எடுத்தாலே நமக்கு வேலை பயங்கரமாக இருக்கும். இதில் 2-3 எடுத்தனால சுத்தமாக முடியவே இல்லை. கிச்சன்லேயே தான் போணுச்சு. வாங்க இந்த விருந்தெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் பிளான் பண்ணி வச்சாச்சு. உக்கடம் போய் நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு. நெய் மீன் வந்து 100 ரூபா, இவ்வளோ நண்டுமே 50 ரூபா, ப்ரான் மட்டும் கூட 250 ரூபா வந்துச்சு 1 kg. இங்கே பக்கத்தில் இருக்க மீன் கடையிலனா ஒரு ஐட்டம் வந்து 500 ரூபாய்க்கு வரும். நண்டு வாங்கினா 500 ரூபா, மீன் 500 ரூபா, ப்ரான் 500 ரூபா தான் சொல்லுவாங்க. உக்கடத்தில் வந்து ரேட் அஃபர்டபுளாக இருக்கக்காண்டு சரி 3மே வாங்கிக்கலாம். 500 ருபீஸ் தான் எல்லாமே வந்துச்சு. வாங்கிட்டு வந்ததை க்ளீன் பண்ணி மட்டும் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சிடலாம். அப்போ தான் அந்த மீன் வந்து குழம்புல ஊறி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். 4 பல்லு பூண்டை வந்து லைட்டாக இடித்து அதையும் சேர்த்துருக்கேன். எப்படியும் இந்த ஐட்டம் எல்லாம் நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகிடும். நாளைக்கு எதுவுமே சமைக்க மாட்டேன். இதை வச்சே ஃபுல்லாக ஓட்டிடுறது. தக்காளி மட்டும் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்து அதை லைட்டாக வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கெட்டியான புளியை வந்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். புளி வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சோம்னா ரொம்ப நேரமாக கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். கெட்டியாக கரைச்சி வச்சிட்டோம்னா ஷார்ட் டைமில் லைட்டாக கொதிக்க வந்தால் போதும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஊற்றி மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்கணும். இடையில மட்டும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து அரைப்பழமாக இருந்துச்சு, அதனால் ஃபைனலாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது நெய் மீன்றனால ரொம்பவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிண்டாமல் லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இதோ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. போட்ட மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. மீன் குழம்பு சட்டியை மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே சூடோடு வச்சிடலாம். அப்புறமா நண்டு வறுவலுக்கு செய்ய வந்துட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பூண்டு மட்டும் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான்வெஜ்ஜுக்கு வந்து சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறமா நல்லெண்ணெயும் சேர்த்து பண்ணோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையை ஆட் பண்ணிட்டு மசாலாவோட லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நண்டை. நண்டை எல்லாம் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோமே நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் எப்பயுமே வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள சதையுமே நல்லாவே இருந்துச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், மிளகு, சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க நண்டோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நண்டு வந்து கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி நண்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் ப்ரானும் மீன் மட்டும்தான் எடுக்கிறதா இருந்துச்சு. 50 ரூபான்னு சொல்லவும் அதையும் எடுத்தாச்சு. சூடாக இருக்கும்போதே ஒரு 2-3 நண்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வேறு எதில் மாற்றி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து நண்டு சூப் பண்ணலாம். 4 நண்டு மட்டும் லைட்டாக இடித்து சேர்த்துருந்தேன். நண்டு சாப்பிட்ற முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரான் செய்ய வந்துட்டேன். ப்ரானில் வந்து கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பூண்டு போட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்து நிறைய வெங்காயமாக போட்டுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லாவே வதக்கியாச்சு. மசாலாவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் மசாலாவோட நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து அதோடு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம்னு அப்படியே உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்து தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தேன்னா அடி பிடிச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சுற்றிலும் கிளறினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிளேட்டில் எல்லாத்தையுமே அடுக்கிக்கலான்னு சொல்லிட்டு சூடான சாதம், நண்டு வறுவல், ப்ரான் தொக்கு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு அண்ட் ஃபைனலாக மீன் வறுவல் எல்லாத்தையும் விளையாட்டை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், விருந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட போக வேண்டியதான். பாய்.